ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு டேஸ்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தை உங்களோட கை வச்சு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்படி பண்ணும்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் எல்லாமே தனித்தனியாக உதிர்ந்து வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா தனித்தனியாக வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் இது கூட ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை சேர்க்கும் போது நம்ம செய்ய போகிற வடை வந்து நல்லா ஃப்ளஃபியாகவும் டேஸ்ட்டாகவும் கிடைக்கும். இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாமே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதில் காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால மிளகாய் தூள் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். சீரகத்தூள் இல்லைன்னா 1/2 டீஸ்பூன் சீரகம் கூட சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு தூள் உப்பு சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கிற மசாலா எல்லாமே வெங்காயத்தில் நல்லா படணும், அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவு கடலை மாவு, 1/4 கப் அளவு அரிசி மாவு, பச்சரிசி மாவு, புழுங்கலரிசி மாவு, வறுத்தது வறுக்காதது எது வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு பிஞ்ச் அளவு ரெட் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் அந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியிலையே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா தண்ணி இந்த மாதிரி தெளித்து நார்மலான போண்டா மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நீங்கள் வந்து பிசைஞ்சதுக்கப்புறமா மாவு எடுத்து இந்த மாதிரி உருட்டினீங்க அப்படின்னா நல்லா உருட்ட வரணும். சப்போஸ் உங்களுக்கு மாவு கொஞ்சம் தண்ணி ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக கடலை மாவு சேர்த்துக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து நீங்கள் பிசைஞ்சு விட்டீங்க அப்படின்னா சாஃப்ட் ஆயிரும். இப்போ நமக்கு மாவு ரெடியாக இருக்குது. வடை செய்கிறதுக்காக கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி உருண்டையாக உருட்டிக்கோங்க. அப்படியே நீங்கள் உருண்டைகளாகவும் உருட்டி போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த உருண்டையை கை நடுவில் வச்சுட்டு இந்த மாதிரி அழுத்துனீங்க அப்படின்னா நம்மளுக்கு வடை ஷேப் கிடைக்கும். இதே மாதிரி கூட நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கலாம். வடையை பொரிக்கிறதுக்காக கடாயில் எண்ணெய் சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வடையை உள்ளே சேர்த்துக்கோங்க. போட்ட உடனே திருப்பி விட்டுற வேண்டாம். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா திருப்பி விட்டுக்கோங்க. மிதமான தீயிலே தான் வேக வச்சுக்கணும், அப்போ தான் உள்ளுக்குள்ளேயும் நல்லா ஈவனாக வெந்து வரும். 2 சைடுமே நல்லா ஈவனாக கோல்டன் கலரில் வெந்ததுக்கப்புறமா நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்கள், நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. அவ்வளோதான், நம்மளுக்கு டேஸ்டான வெங்காய வடை ரெடி ஆகிடுச்சு. இதை சட்டுன்னு செஞ்சிடலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விருப்பமாக சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.